அப்போ பணம் வாங்காம வந்து இந்த நண்பருக்காக உதவி செய்யறதுக்காக ஒரு ஷார்ட் டைம் ப்ராஜெக்ட் அந்த படத்தை பண்றாங்க. அப்போ இந்த படத்துக்கு யார் டைரக்டரா போடலாம்னு ஃபிக்ஸ் பண்றப்போ சுந்தர் சி. கார்த்திகை வைத்து அதிக படம் எடுத்த இயக்குநர்கள்ல சுந்தர் சி ஒருத்தர். கார்த்திக் எப்படி வருவார், எத்தனை மணிக்கு வருவாருன்னு தெரியும். கார்த்திக் ஷூட்டிங்ல என்ன அட்ராசிட்டி பண்ணுவாருங்கிறதும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நடிகரையே வந்து தன் கண்ட்ரோல்ல வச்சிருப்பார். 4.5 கோடி ரூபாயில ஆரம்பிக்கப்பட்ட படம் 9.5 கோடி ரூபாயில முடிச்சிருக்காங்க. அந்த படம் முடிஞ்சு கிட்ட 2 வருஷம் ஆச்சு. படத்தையும் முக்கிய முடியாம 5 கோடிக்கு வட்டி கட்டிட்டு அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாலியா ஒரு படம் பண்ணணும். தம்பிக்கு அந்த ஒரு மாதிரி அண்ணாமலையில மாதிரி ஒரு காமெடி போர்ஷன் மாதிரி ஒரு ஜாலியா ஒரு படம் பண்ணணும். சுந்தர்சி படம் 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம். விஷால் படம் எடுத்து ஒரு பெரிய கலெக்ஷன். அரண்மனை 4 பெரிய கலெக்ஷன். இப்ப கரண்ட்ல அவர் பண்ற படத்துக்கு பெரிய பிசினஸ். அந்த நேரத்துல வந்து ஒரு பெரிய பட்ஜெட்ல பண்றோம், ஒரு பெரிய டைரக்டர் வச்சு பண்ணோம்னா அது ரொம்ப ரிஸ்க். அப்ப எல்லா வகையிலும் ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கு. ப்ரொடக்ஷன் சைட்லயும் சரி, படத்தை டைரக்ட் பண்றதும் சரி, அந்த நடிகர்களுக்கும் சரி, எல்லா வகையிலும். காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் ஆஸ்மின். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் பத்திரிகையாளர் ஜுபேர் சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா சார், கமல் சார் பர்த்டே ஸ்பெஷலா கமல் சார் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு. என்னோட ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்றது சுந்தர் சி ரஜினி வச்சு பண்ண போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இல்ல, ராஜ்கமல் பிலிம்ஸ்க்காக ஒரு கமிட்மெண்ட் இருந்துச்சு. ரொம்ப நாளா உள்ள கமிட்மெண்ட் தான். அந்த படத்தை யார் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் அது வந்து கமல் ரஜினி சேர்ந்து பண்ண போற ப்ராஜெக்ட். அதை லோகேஷ் டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி செய்தி போச்சு. இப்போ லோகேஷ் அந்த ப்ராஜெக்ட்ல இல்லை. கமல் ரஜினி சேர்ந்து பண்ண போற படத்துக்கு யார் டைரக்டருங்கிறது தெரியல. அது வந்து அடுத்த வருஷம் தான் ஆரம்பிக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணிடுவோம் அப்படின்னு பண்றாங்க. இப்போ என்னன்னா, தக் லைஃப் படம் கமல்ஹாசனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 கோடி ரூபாய்க்கு மேல மிகப்பெரிய பொருளாதார இழப்புல இருக்காரு. அப்போ அதை சரி பண்றதுக்கு ஒரு உதவி செய்யணும், நண்பருக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ரஜினிகாந்த் உடனே இம்மிடியா அந்த படத்தை பண்றாரு. அதுக்கு உடனே 150 கோடி ரூபாய் பணம் வாங்குறதுக்கு என்ன பட்ஜெட்ல பண்றோம் அப்படின்ற மாதிரி இவருக்கு சம்பளமே 100 கோடி ரூபாய்க்கு மேல கொடுக்கணும். அப்ப அதுக்கு ஒரு கடன் வாங்கணும்ல. அப்ப இவர் ஒன் ஆஃப் த பார்ட்னரா வர்றாரு இந்த படத்துல. ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் ஸ்ருதிஹாசனும் இந்த படத்தினுடைய கோ-ப்ரொடியூசரா இருக்காங்க. அப்ப பணம் வாங்காம வந்து இந்த நண்பருக்காக உதவி செய்யறதுக்காக ஒரு ஷார்ட் டைம் ப்ராஜெக்ட் அந்த படத்தை பண்றாங்க. அப்ப இந்த படத்துக்கு யார் டைரக்டரா போடலாம்னு ஃபிக்ஸ் பண்றப்ப சுந்தர் சி. சுந்தர் சியை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு சொன்ன டேட்ல படம் எடுத்துக்கூடிய ஒரு டைரக்டர். ஒரு 45 நாள் 50 நாள் முடிச்சுவார். டிலே பண்ணவே மாட்டார். ஆரம்பிக்கிறது ஏதோ முடிக்கிறது அப்படி ஒரு ப்ராப்பரான ஒரு டைரக்டர். அதனால சுந்தர் சி வந்து ஆல்ரெடி கமல்ஹாசனை வச்சும் அன்பை சிவம் பண்ணியிருக்காரு, ரஜினிகாந்தை வச்சு அருணாச்சலம் பண்ணியிருக்காரு. அந்த கோஆர்டினேஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாம சுந்தர் சியினுடைய பொண்ணு வந்து தக்லைஃப் படத்துல அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணாங்க. அப்போ அந்த பழக்கம் இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த ப்ராஜெக்டை உள்ள ஜாயின் பண்றாங்க. அப்போ இந்த 3 பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் ஜெயிலர் 2 முடிஞ்சதுக்கு பிறகு இந்த படம் ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்கு பிறகு இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. அதாவது உங்களுக்கு சொல்லலாம், தீபாவளி பிளான் பண்றாங்க நெக்ஸ்ட் இயர், இல்லைன்னா பொங்கல். அதுதான் அந்த ப்ராஜெக்டுடைய டிசைன். அது நேற்று கமல் அவருடைய பிறந்தநாள்னால இந்த படத்தினுடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. கமல் ரஜினி அண்ட் சுந்தர் சி காம்பினேஷன்ல ஒரு நல்ல ப்ராஜெக்டா வரும்னு நினைக்கிறேன். ஆனா சார், ரஜினி சாருக்கு நெல்சன், கமல் சாருக்கு லோக்கி, அப்படி இருக்கும்போது சுந்தர் சி சார் எப்படி இதுல வந்தாரு? இல்ல, சுந்தர் சியை பொறுத்த வரைக்கும் அன்பே சிவம் படம் வந்து இன்னைக்கு பேசப்படக்கூடிய படமா இருக்கு. அது வந்து அவர் என்ன ஒரு ஆர்டிஸ்ட் டைரக்டர். ஒரு ஆர்டிஸ்டை வந்து கார்த்திகை வைத்து அதிக படம் எடுத்த இயக்குநர்கள்ல சுந்தர் சி ஒருத்தர். கார்த்திக் எப்படி வருவார், எத்தனை மணிக்கு வருவாருன்னு தெரியும். கார்த்திக் ஷூட்டிங்ல என்ன அட்ராசிட்டி பண்ணுவாருங்கிறதுலாம் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நடிகரையே வந்து தன் கண்ட்ரோல்ல வச்சிருப்பார். ஏன்னா கம்ஃபர்டபுள். 4 மணிக்கு வரீங்களா, ஓகே, அப்போ காலையில் வேற ஆளை வச்சு எடுத்துக்கிறேன், வேற போர்ஷன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்டுக்கு கம்ஃபர்டபுளானது. இப்போ ரஜினிகாந்த் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அருணாச்சலம் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போ அவர்கிட்ட ஒரு கம்ஃபர்டபுளா அவர் இருக்க போய்த்தானா அவர் ஓகே பண்ணியிருக்காரு. இப்போ கமல்ஹாசன் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அன்பை சிவம் பண்ணியிருக்காரு. இப்போ கமல்ஹாசனுக்கு அவர் கம்ஃபர்டபுளா இருக்க போய் தான் ஓகே பண்ணியிருக்காரு. அப்போ இன்னைக்கும் சுந்தர் சியை பொறுத்த வரைக்கும் சுந்தர் சி காலகட்டங்களில் வந்த பல இயக்குநர்கள் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில கிடையாது, காலியாயிட்டாங்க. ஆனா இவர் கரண்ட்ல இருக்கிறார். மூக்குத்தி அம்மன் 2 படம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்புறம் நிறைய அரண்மனை 2, அரண்மனை 4 சீசன் வரிசையா பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கும் கமர்ஷியல் டைரக்டர் இருக்கு. இவர் படம் எடுத்தாலும் ஒரு மினிமம் கேரண்டி, ஒரு மினிமம் பிசினஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துட்டார். அப்போ இவர் ஆல்ரெடி ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு படம் பண்றோம். அந்த படம் வந்து ஒரு மினிமம் கேரண்டி உள்ள படமா இருக்கணும், பிசினஸ் உள்ள படமா இருக்கணும். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் படம் பண்றேன், ஒரு புது ஹீரோ வச்சு புது டேரக்டர் வச்சு பண்றேன்னா அது ரிஸ்க். சுந்தர் சியை வச்சுட்டோம்னா எப்படியா இருந்தாலும் 2 ரஜினிகாந்துக்கு என்னென்ன தேவை, ரஜினிகாந்த் ஆர்டிஸ்டுக்கு நடிகர் ரசிகர்களுக்கு என்னென்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். அவருக்கு அதையும் கரெக்டாக ஃபுல் பண்ணிடுவாரு. செலவு எடுத்து விட மாட்டாரு. ஷார்ட் டைம்ல படம் முடிஞ்சுவாரு. ஏற்கனவே இந்த படத்தை வந்து ஒரு கடல்ல இருக்கிறாரு, தத்தளிச்சுட்டு இருக்காரு, அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் பண்றோம். அந்த நேரத்தில் வந்து ஒரு பெரிய பட்ஜெட்ல பண்றோம், ஒரு பெரிய டைரக்டர் வச்சு பண்ணோம்னா அது ரொம்ப ரிஸ்க். அது
அப்போ எல்லா வகையிலும் ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கார். ப்ரொடக்ஷன் சைட்லையும் சரி, படத்தை டைரக்ட் பண்ணுறதுலையும் சரி, அந்த நடிகர்களுக்கும் சரி, எல்லா வகையிலும் சுந்தர் சி ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கார். ஓகே அப்படின்னு 2 பேருமே ஓகே பண்ணுறாங்க. அப்படி தான் இந்த ப்ராஜெக்டுக்குள்ள சுந்தர் சி வர்றார். ரெண்டாவது ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் ஜெயிலர் 2, கூலின்னு சொல்லிட்டு சமீப காலமாக வந்து பேட்டை அப்படின்னு ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகவே போயிட்டு இருக்காரு. ஒரு பிளாக் லைட்ல வர்றது, ஹை ஸ்பீட்ல வர்றது, ஆரை போட்டு வெட்டுறது, குத்துறது. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாலியாக ஒரு படம் பண்ணணும். தம்பிக்கு அந்த ஒரு மாதிரி அந்த மாதிரி அண்ணாமலையில் மாதிரி ஒரு காமெடி போர்ஷன் மாதிரி ஒரு ஜாலியாக ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆகுது. இப்போ கரெக்டாக சுந்தர்சி கரெக்டாக இருப்பார். ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ்ஸாக எல்லாம் வேலை பார்க்க மாட்டார். ரொம்ப சுந்தர்சியினுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கக்கூடிய சம்பவமே ஷூட்டிங் நடக்கிற மாதிரி இருக்காது. அங்கே வந்து கிரிக்கெட் ஓடிச்சா கிரிக்கெட் பார்த்துட்டு இருப்பாரு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் கிரிக்கெட் பார்த்துட்டு இருப்பாரு. கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனால் ஷூட்டிங் நடக்கும். அவ்வளவு ஜாலியாக கம்ஃபர்டபுளாக சுந்தர்சியினுடைய ஷூட்டிங் ஸ்பாட் இருக்கும். அதனால தான் நான் கூட ஒரு முறை சிவாஜி கார்டனில் ஒரு படத்தினுடைய கார்த்திக் படத்தினுடைய ஷூட்டிங் போகிறேன். எல்லாரும் உட்காந்து கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தாங்க. ஷூட்டிங் நடக்குதான்னு கேட்டால் அங்கே வேற ஒரு போர்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு ஜாலியான ஒரு டைரக்ட். அதனால என்னன்னா சுந்தர்சிக்கு வந்து இந்த படம் கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்க. ரஜினியுமே இப்போ ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு ஃப்ரீயாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு படம் பண்ணணும்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. அதுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டார். நல்ல சாய்ஸ் தான். சுந்தர் சிங்கிறது வந்து இன்னைக்கு காலத்துக்கு ஒரு மெச்சூர்டாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் பட்ஜெட் வைஸ் பண்ணணும், அதே நேரத்தில் சொல்கிற நேரத்தில் பண்ணி கொடுக்கணும். இது 3மே அவர்கிட்ட கரெக்டாக மேட்ச் ஆகுது. அதனால சுந்தர் சி இந்த ப்ராஜெக்ட்ல வர்றாரு. ஆனா சார் சுந்தர் சி சாரை பொறுத்த வரைக்கும் அரண்மனை 1 தாண்டி மற்ற எந்த படமும் பெருசா பேசப்படல. முன்னாடி எடுக்கிற டைரக்டர்ஸ்லாம் பழைய டைரக்டர்ஸ்லாம் வச்சு இப்போ சினிமாக்கு எடுத்தா பெருசாவும் போக மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது எப்படி சூஸ் பண்ணி? இல்ல அரண்மனை 4லாம் பெரிய படம், பெரிய கலெக்ஷன், பெரிய வருமானம். ஏன் மரகத ராஜா படம் 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் பெரிய வசூலை கொடுத்துச்சு. சுந்தர் சி படம் 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் இப்போ விஷால் படம் எடுத்து ஒரு பெரிய கலெக்ஷன். அரண்மனை 4 பெரிய கலெக்ஷன். அப்போ கரண்ட்ல அவர் பண்ற படத்துக்கு பெரிய பிஸ்னஸ் இருக்கு. இப்போ அது வேணும்ல, ஒரு டைரக்டர் வச்சு பண்றவங்க பிஸ்னஸ் இருக்கணும், பட்ஜெட் வைஸ் பண்ணி கொடுக்கணும், சொன்ன நேரத்தில் முடிக்கணும். இன்னைக்கு சினிமாவில் பெரிய தலைவலி என்னன்னா, ஒரு டைரக்டர் கமிட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க படத்தை சொல்ற பட்ஜெட்டை விட பல மடங்கு தாண்டி தான் முடிக்கிறாங்க. அது ஒரு பெரிய சிக்கல். சமீபத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஒரு நடிகரை வைத்து 4.5 கோடி ரூபாயில் ஆரம்பிக்கப்பட்ட படம் 9.5 கோடி ரூபாயில் முடிச்சிருக்காங்க. அந்த படம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. அவர் 4.5 கோடி ரூபா கையில் வச்சிருந்த பணத்தை போட்டு மிச்சம் உள்ள காசு 5 கோடி ரூபா கடன் வாங்கி போட்டு படத்தையும் விற்க முடியாமல் 5 கோடிக்கு வட்டி கட்டிட்டு ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கிறார். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய நடிகர்களை வச்சு நீங்கள் பட்ஜெட் எடுத்து விட்டீங்க. ஒரு பெரிய நடிகருடைய பெர் டே ஷூட்டிங் ஸ்பாட் செலவே வந்து எக்கச்சக்கமாக போகும். ஒரு இந்த மாதிரி செலவு எடுத்து ஒரு டைரக்டரை வச்சு நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 பேரை நிப்பாட்டி ஒரு 10 கேரவனை நிப்பாட்டி அன்னைக்கு வந்து ஒரு சீன் தான் எடுக்கிறாரு. ஒரு சீன் கூட இல்லை, ஒரு 2 ஷாட் தான் எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி வந்துருச்சுன்னா பட்ஜெட் எங்கேயோ எது நிற்கணும். ஆல்ரெடி இங்கே வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு அந்த கடன் அடைக்கிறதுக்கு தான் ஒரு படம் பண்ணுறாங்க, ஒரு ஹெல்ப் பண்ணுறது தான் பண்ணுறாரு. அந்த நேரத்தில் பட்ஜெட்டும் அதில் ஹெவியாக போயிடக்கூடாதுல்ல. அப்போ சுந்தர்சி அதில் கரெக்டாக இருப்பார். சுந்தர்சிக்கு ஒரு மினிமம் பிஸ்னஸ் இருக்கு, ஒரு ஓப்பனிங் இருக்கு, கரெக்டாக செஞ்சிருவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால சுந்தர்சியை வச்சு பண்ணுறாங்க. சார் ரஜினி கமல் சேர்ந்து நடிக்க போற படம் தான் எப்போ வரும்னு ரொம்ப நாளா வெயிட் பண்ணியிருந்தோம். இப்போ கமல் சார் ப்ரொடியூஸ் பண்ண போறாரு. இந்த படத்துல அவர் நடிக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, இந்த படத்தில் நடிக்க மாட்டோம். அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய படம் அந்த ப்ராஜெக்ட் இருக்கு. அநேகமாக இது முடிஞ்சிட்டு அவர் அது பண்ணுவார். பேக் டு பேக் ராஜ்கமல்ல தான் அவர் படம் பண்ண போறாரு. இந்த படம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த படம் நெக்ஸ்ட் இயர் ஆரம்பிப்பாங்க. அதுக்கு யாரும் ஒன்றும் டேரக்டர் ஃபிக்ஸ் ஆகல. நெல்சன் சொல்றாங்க, சில பேர் லோகேஷன் சொல்லி. லோகேஷ் வந்து இப்போ வரைக்கும் இல்லை. நெல்சன் ஜெயிலர் 2 ஓடுறத பொறுத்து நெல்சன் இருக்காரா இல்லையாங்கிறது தெரியும். உண்மை அதுதான். ஜெயிலர் 2 படம் பெரிய வெற்றியா அடைஞ்சதுன்னா நெல்சன் வருவார், இல்லைன்னா நெல்சனும் மாற்றப்படுவார். அவ்வளவுதான். சினிமா சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களா பகிர்ந்ததுக்கு நன்றி.